அப்படின்னு வந்து நமக்கு தோணும் இல்லையா? உதாரணமாக பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாமல் சில தீர்க்க தரிசன புத்தகங்கள் கஷ்டமா இருக்கும். அப்புறம் சில சமயங்கள் இந்த இந்த லேவியராகவும் அந்த மாதிரி ஒரு சில புத்தகங்களை வந்து வாசிக்கும் போது நமக்கு வந்து இது நமக்கு புரியலையே, இதோட அதோட விபடி மேஜரி அதில் கொடுக்கப்பட்டிருந்த உருவங்கள் மெட்டபோர்ஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியலையேன்னு தோணும். இப்போ சில மாதங்களுக்கு முன்பு நம்ம சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்களை பற்றி பார்த்தோம். அந்த புத்தகங்களும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது சில பேர் நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, சில பேர் நீங்கள் எடுத்திருக்க ஒருவேளை நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம். எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வந்து படிக்கும்போது சின்ன சின்ன புத்தகங்களாக தான் இருக்கும். ஆனால் அது வாசிக்கும் போது நமக்கு வந்து உண்மையை புரியலையே அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில புத்தகங்கள் பைபிள் இதெல்லாம் படித்தா ஈஸியாக இருக்கே, இதெல்லாம் படித்தா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குது, புரிய முடியுது அப்படிங்கிற புத்தகங்கள் எடுத்தோம்னா இந்த கவிதை நூல்கள் வரும். சங்கீதம் எப்போ வேணா எடுத்து படிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு ஒரு பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தரன் மெய்ப்பெற இருக்கிறாரு. இதுல வந்து எனக்கு பல விஷயங்கள் இந்த இமேஜரி இன்டர்பிரிட்டேஷன் அது இது யாருக்கு சொன்ன அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி சங்கீதம்லாம் ஈஸியா நம்ம படிச்சிடலாம். சங்கீதம், நீதிமொழிகள் இதெல்லாம் வந்து படிச்ச உடனே நமக்கு வந்து தெளிவா புரியுது இல்லையா? ஸோ அதனால வந்து ஓகே இது கொஞ்சம் ஈஸியான புத்தகங்களா இருக்கு, இது நம்ம ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில சில சமயங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுல வந்து எந்த தவறும் இல்லை, கரெக்டு தான் அது. இந்த இந்த புத்தகங்களோட நம்ம கொஞ்சம் நெருங்கிய இருக்கிறோம்னு சொல்றதுல எந்த தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் அந்த மாதிரி சில புத்தகங்களை பார்த்தா சின்ன சின்ன புத்தகங்களா இருக்கும், நம்ம படிக்கிறது ரொம்ப படிச்சாலும் புரியாது. பல விஷயங்கள் இந்த அந்த புத்தகங்களை வந்து கிராண்ட் நரேட்டிவ்ல லொக்கேட் பண்ணும், அந்த கிராண்ட் நரேட்டிவ் லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெட்டா நரேட்டிவ்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால அதுல வந்து சில சமயங்கள கஷ்டமா இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அது அதை நம்ம கத்துக்கிற ரீதியில அது நம்ம படிக்கிற ரீதியில படிச்சோம்னா கண்டிப்பா வந்து அது வந்து நமக்கு நல்லா அது புரியும் அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட். நமக்கு ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா ஈஸியா இருக்கு, ரொம்ப பிரச்சனை இல்லையே, புரியுற மாதிரி இருக்குன்னு தோணும், புரியும். ஆனா என்ன பண்ணணும்னா அதுல இன்னும் ஆழமாக அதை படிக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் அதுல இருந்து பல விஷயங்கள் நமக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 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 கவிதை நூல்கள், இந்த கவிதை நூல்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், அப்புறம் பிரசங்கி, அப்புறம் உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகங்கள் தான் வந்து நம்ம வந்து கவிதை நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை சங்கீத நூல்கள், கவிதை நூல்கள் நம்ம சொல்லலாம். இந்த கவிதை நூல்கள்ல வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் வந்து நம்ம தனித்தனியா பார்க்கறதை விட இந்த புத்தகத்தெல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கலாம். இதை ஒன்றிணைத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து அந்த விஷயத்த வந்து இந்த கிளாஸ் இந்த கோர்ஸ்ல வந்து அதை பத்தி நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா, அதாவது இந்த இந்த புத்தகத்தில் உள்ள இந்த கவிதை நூல்கள்ல வந்து பல விஷயங்கள், பல சிந்தனைகள் இருக்கு. அந்த சிந்தனைகள் எப்படி வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்சர்னு எப்படி உங்களுக்கு வந்து இந்த செங்கல் சிமெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு எப்படி ஒரு ஒரு அழகான ஒரு உருவத்தை கொடுக்கிறதோ அதே மாதிரிதான் வந்து இந்த கவிதை நூல்களில் இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதுல இருக்கிற கருத்துக்கள், அதுல இருக்கிற அந்த 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 புரிதல்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கும்போது நமக்கு அந்த பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் தெரியும். இப்போ ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து இந்த கோர்ஸ்ல வந்து இந்த கவிதை நூல்கள்ல வந்து அதனுடைய அடிப்படை என்ன, அப்புறம் லிட்ரரி மெக்கானிக்ஸ் அப்படின்பாங்க, அதனுடைய இலக்கியம் எப்படி இருக்குது, அது எப்படிப்பட்டதான இலக்கியம், அந்த இலக்கியத்தை புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்னன்னா அதனுடைய பயன்பாடுகள் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதனுடைய பயன்பாடுகள் என்ன, ஊழியத்தின் அதில் பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா எபிரேய கவிதைகள் வந்து ஒரு வித்தியாசமான கவிதைகள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் இல்லைங்களா?
ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அது போல எபிரேய மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த எபிரேய மொழிக்குள்ள தனித்தன்மை ஒண்ணு இருக்கும். அந்த தனித்தன்மை நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த எபிரேய மொழியை வந்து நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். அதை நம்ம வந்து ரொம்ப அதை அதை அனுபவிக்க முடியும்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப தமிழ்ல வந்து நிறைய கவிதைகள் பாடல்கள்லாம் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவிதைகள் வந்து நீங்க வந்து ஒரு ஆங்கிலத்திலேயோ வேற ஏதோ மொழியிலோ மொழிபெயர்த்தால் அந்த கவிதையினுடைய அந்த ரசம், அந்த கவிதையினுடைய அந்த ஒரு குணம் இருக்குமா, இல்ல டிரான்ஸ்லேஷன் அந்த மொழியாக்கம் செய்ததுக்கு அப்புறம் அந்த கவிதையினுடைய அந்த சுவை போயிருமா? போயிரும் சார், போயிரும். அது அப்ப வந்து நம்ம இப்போ தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லேடை அணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லேடை அணி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் மறந்துருப்பீங்க. இலக்கணத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சார். கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்லேடை அணினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்து ரெண்டு விதமா புரிவடுங்க சார். ஒரு ஒரு பாடல் அல்லது ஒரு கவிதை அதை வந்து அதுக்கு ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம். அது வந்து ஒரு ஸ்லைடை. இந்த வஞ்ச புகழ்ச்சி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுங்க? தூற்றுவது போல் வாழ்த்துவது, வாழ்த்துவது போல் தூற்றுவது. சூப்பர், கரெக்டா இன்னும் ஞாபகம் வச்சுக்கீங்களே, பரவாயில்லையே. பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பது. அதாவது ஒரு ஒரு அந்த காலத்துல இந்த மடங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மடங்கள்ல வந்து இந்த பிரயாணிகள் போய் அந்த மடத்துல வந்து தங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து அவங்களுடைய பிரயாணத்தை அவங்க தொடருவார்களாம். அப்ப வந்து அந்த மடத்துக்காகவும் அதை நடத்துவதற்காகவும் ஒரு தலைவனும் இருப்பான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரி வேலை ஆயிடுச்சு, மடத்துக்கு வருவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கடைசி ஒருத்தர் வர்றாரு. அப்ப வந்து அது வாசல் நின்றுட்டு இவர் வந்து கொஞ்சம் நக்கலா என்ன சொல்றாருன்னா, வாரும் கடைமடையரே அப்படின்னாராம். வாரும் கடைமடையரே அப்படின்னு. அப்புறம் கடைசியா வந்தவர் அவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவரு சொன்னாராம், வருகிறோம் மடத்தலைவா அப்படின்னாரு. இது வந்து வஞ்ச புகழ்ச்சி. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த விஷயத்த மொழியாக்கம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதனுடைய சுவை, அதனுடைய அந்த விஷயத்த நம்ம என்ஜாயே பண்ண முடியாது. சரிங்களா? சரிதானே? ரசனை அதுக்கு அந்த ரசனை நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சொல்றேன்? இப்போ அதே இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா, பைபிளில் உள்ள இந்த கவிதைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்குதான இந்த கவிதைகள். ஆனா இப்ப நம்ம பைபிள்ல நம்ம என்ன மொழி பைபிள் வச்சு நம்ம வாசிக்கிறோம்? தமிழ். அப்ப எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் வந்ததுக்கு அப்புறம் அந்த எபிரேய மொழியினுடைய அந்த சுவை, அந்த எபிரேய கவிதையினுடைய அந்த முழு சுவையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியுமா, இல்ல நம்ம விட்டுருவோம்? அனுபவிக்க முடியாது. அது அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கவிதையே வந்து ஒரு வரலாறு போட்டுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படித்தானே? அதுக்கு அப்ப அந்த கவிதை மாதிரி படிக்கணும்னா என்ன பண்றது? அதோட மூல பாஷையில போய் தான் சார் படிக்கணும். அப்ப மூல பாஷையில தான் போய் படிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இப்ப இந்த கவிதை நூல்கள் இந்த பாடப்பகுதி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே எபிரேய மொழிக்கு போய் அந்த எபிரேய மொழியெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கவிதை நூல்கள் படிக்கிறது சரியா இருக்குமா? டைம் எடுக்கும். ரொம்ப லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ வந்து அப்படி அந்த லாங்குவேஜை படிச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கத்துக்கும்போது கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ வந்து நமக்கு இந்த எபிரேய கவிதை நூல்கள்ல முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கலாம் அப்படிங்க தானே? தமிழ்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போதும் இல்லைங்களா?
சார் ஆக்சுவலா தாவீது ராஜாவுக்கு இந்த வசனங்களை வெளிப்படுத்தினது ஆவியானவர். நமக்கு ஆவிக்குரிய விஷயமா பார்த்தோம்னா ஆவியானவர் மூலம் நம்ம அதை இன்னும் ருசிக்கலாம். அதான் சொல்றேன். இப்ப வந்து அந்த கவிதைகள் வந்து அந்த அந்த மொழிக்குரிய அந்த மொழிக்குரிய அந்த சுவை அதெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் மட்டும் என்ன இதுல அந்த ஒரு வரலாறு மாதிரி மற்ற இது இந்த ராஜாக்கள் புத்தகம், அப்புறம் வந்து இந்த யோசுவா புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகத்துல எப்படி எழுதியிருக்கோ அந்த மாதிரி மட்டும் இதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் இதை வாசிக்கலாமா? ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவர் அதை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். லாங்குவேஜ் தெரிஞ்சவர் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சொன்னா நல்லா இருக்கும். அப்படிங்களா? எனக்கு தெரியாது, என்ன பண்றது? இல்ல, நமக்கு தமிழ்லயே சங்கீதம் அதுவே ரொம்ப சிறந்ததா தான் இருக்கு. நம்ம அதை உணர்வுபூர்வமா படிக்கும்போது சில விஷயங்கள் அது நல்லா தான் இருக்கு. அது இன்னும் பாடலா எனக்கு சங்கீதங்களை கேட்கும்போது இன்னும் நிறைய இருதயத்துல சில வசனங்கள் அப்படி குத்தும் நம்மள. நம்ம கூட கம்பேர் பண்ணி சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஐயோ நான் இப்படி இல்லையே அப்படின்னு தோணும். அதை உணர்ந்து படிக்கலாம். தமிழ் வார்த்தையே நல்லா தான் இருக்கு. அப்படி ஒன்றும் நமக்கு பெருசா மொழி மாற்றத்துல பெருசா ஒரு இம்பாக்ட் ஆனது மாரி தெரியல. அப்படி ஓகே. மொழி மாற்றம் அந்த மொழியாக்கம் செய்யும் பொழுது நமக்கு அந்த பெரிய அந்த ஒரு இம்பாக்ட், அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம அவ்வளவு பெரிய இழப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே சரி. ஆமா. இதுல வந்து ஓகே நீங்க சொல்றது எனக்கு நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். என்னன்னா நம்ம இப்பவும் தமிழ்ல வந்து சங்கீதத்தை படிக்கும்போது நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கட்டும், அந்த சங்கீதத்தை வாசிச்சு அதை தியானம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணும் போது அதுல இருக்கிற அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவமா இருக்கும். அப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. எஸ், நீங்க சொல்றது நான் 100% நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அந்த கவிதையை வந்து அந்த அந்த சொல்ற அந்த சங்கீதம் அதை புரிந்து கொள்வதற்கும் ஒரு இது இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சங்கீதம் 137 9வது வசனம் படிச்சீங்கன்னா என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஃபேமஸ் தான். சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 137 9வது. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அதாவது ஒரு சின்ன கை குழந்தைன்னு சொன்ன அந்த குழந்தையின் கால்களை பிடிச்சு அந்த பாறை மேல வச்சு இப்படி அடிச்சோம்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? இறந்து போயிடும். சரிங்களா? அப்படி இந்த குழந்தைய எடுத்து இப்படி பார்ல அடிச்சு கொண்டு தூக்கி போடுறோம் பாக்கியவான்னு எழுதிருக்கு கவிதை. அப்ப வந்து இந்த கவிதை வந்து வரலாறு மாதிரி படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாயிரும். இப்ப யாராவது இந்த வசனத்தை படிச்சுட்டு நானும் பாக்கியவானாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சா என்ன ஆகும் சொல்லிப்பாரு, நினைச்சுப்பாரு, யோசிச்சுப்பாரு. புரியுது? நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? என்னன்னா கவிதையை புரிந்து கொள்வதற்கும் அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா அந்த கவிதையை அந்த கவிதையோட அந்த லிட்டரரி மெக்கானிக்ஸ் அப்படிம்பாங்க. சில சமயங்கள் வந்து நான் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை பயன்படுத்துறேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் அவ்வளோ பர்ஃபெக்ட்ல தமிழ்ல இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். இந்த ஆங்கிலத்தை வந்து லிட்ரரி மெக்கானிக்ஸ் அப்படின்னா அந்த ஒரு இலக்கியம் எப்படிப்பட்ட ஒரு இலக்கியம், எப்படி அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம அந்த இலக்கிய அமைப்பை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்ப நம்ம அதை படிக்கும் போது என்ன ஆகும்னா நாம் அதிலிருந்து நம்ம தவறான அர்த்தங்களை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப வந்து என்னன்னா நம்ம ஒரு சில இடத்துல இருக்கோம், ஆண்டவரே நீர் அவர்களை முறித்து போடும், அவர்களை நீர் வந்து இது பண்ணிருங்க, அழிச்சிருங்க, அவருக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு நிறைய இடத்துல இருக்கு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணலாமா? அப்ப நம்மளும் அது செய்யலாமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள வரும். அப்ப என்ன பண்றது? இதையெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? அப்போ வந்து என்னன்னா இந்த லிட்ரரி மெக்கானிக்ஸ், அதாவது என்ன கூட ஒவ்வொரு இந்த புத்தகங்களுடைய இலக்கிய அமைப்பு, இந்த இலக்கிய அமைப்பை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலக்கிய அமைப்பை புரிஞ்சுட்டோம்னா
அந்த எபிரேய மொழியினுடைய அந்த எபிரேய கவிதையினுடைய அமைப்பை புரிந்து கொண்ட பிறகு என்ன ஆகும்னா அதுல இருந்து சரியான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க நம்ம சரியான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டா தான் அதற்கப்புறம் வந்து நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இந்த சங்கீதம் எல்லாம் படிக்கும்போது நமக்குடைய ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு பல ஆசீர்வாதங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னீங்களா, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை இந்த இலக்கிய அமைப்பை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும், அந்த சங்கீதம், அந்த நீதிமொழிகள், எந்த கவிதை நூல்களா இருந்தாலும் சரி, அந்த கவிதை நூல்கள்ல வந்து நம்ம சரியாக அர்த்தம், சரியான வியாக்கியானம் செய்ய முடியாம போயிடும். அப்படி போச்சுன்னா அப்போ நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன், நம்முடைய வியாக்கியானம் என்னங்க தவறாக போக அதிக வாய்ப்பு. அப்ப வேதத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டோம்னா அவ்வளவுதான். அதாவது பைபிளுங்கிற ஒரு விஷயம் என்ன, ஆண்டவர் நமக்காக எழுதி அனுப்பின ஒரு செய்தி. அந்த செய்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னாங்களேன், அதை விட டேஞ்சரஸான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நம்மளுடைய முழு நோக்கம் இந்த மாதிரி சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள், இந்த மாதிரி கவிதை நூல்கள், இந்த வரலாற்று நூல்கள், அப்புறம் இந்த மாதிரி வந்து பஞ்சாகமங்கள், பென்டெக்ஸ்ட், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது, இந்த மாதிரி கோர்ஸ்ல கொடுக்கப்படுதுன்னா அந்த புத்தகங்களை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பைபிள் இருக்கிற இந்த புத்தகங்களை வந்து பைபிளை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்றது தான் நம்மளுடைய முதல் கவனம் இருக்கு. இல்லாட்டி நமக்கு நிறைய ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த சதசன், அந்த மினிஸ்ட்ரிக்கு அது இப்படி பண்ணலாம், அது இப்படி பண்ணலாம்னு சொல்லி பல ஸ்கில் செட்டு, டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே தான். ஆனா விஷயம் என்னன்னா அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்னா பைபிளை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பைபிளை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்போ வந்து இதுல வந்து நிறைய நமக்கு பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு வகையான புத்தகங்களையும், ஏன்னா பைபிள் வந்து ஒரே வகையான இலக்கிய அமைப்பு கிடையாது. ஆதியாகமம் தொட்டு இங்க இது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே மாதிரி இலக்கிய அமைப்பு கிடையாது. பல வகையான இலக்கியங்கள் இருக்கிறது. அப்ப பல வகையான இலக்கியங்களை பல வகையாக நம்ம புரிந்து கொள்வது அவசியம். அந்த முறையில வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கவிதை நூல்கள், எபிரேய கவிதை நூல்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எபிரேய கவிதை நூல்களுக்கும் அப்போ வந்து எபிரேய கவிதைகளுக்கும் மற்ற இன்றைய அல்லது மற்ற நூல்களில் உள்ள கவிதைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்க எப்ப கவிதைன்னு சொல்லுவீங்க, அதுல இப்ப நீங்க ஒரு வரலாறோ இல்லாட்டி ஏதாவது இந்த உரைநடை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோஸ், இங்கிலீஷ்ல ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல உரைநடைன்னு சொல்லுவாங்க. நீங்க உரைநடையும் அதுவும் தமிழ் வார்த்தைகளால் ஆனதுதான், கவிதைகளும் தமிழ் வார்த்தைகளால் ஆனதுதான். எந்த சமயத்துல இருந்து இது கவிதை அப்படின்னு அந்த கவிதைன்னு குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க எது இருந்தா இது கவிதைன்னு சொல்லுவாங்க. இப்ப நானும் ஒரு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 வரிகள் கவிதையாக இருப்பதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் பார்க்கலாம். எதிர்மறையான ஒரு வர்ணனை வேணும். அது வந்து ஒரு வர்ணனையா இருக்கணும். ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்றது, நேரடியா சொல்லக்கூடாதுங்க. மறைமுகமா சொன்னாதான் கவிதைகளாம். ஓகே, சரி. ரசனையோட சொல்றது. ரசனைன்னா புரியல. இப்ப நான் வந்து ஒரு உரைநடையில இருக்கிற 4 வரிகள் எடுத்து நான் ரசனையோட எழுதினாலே அதுவே கவிதை தானா? வாசிக்கும் போது அதுல வந்து உயிர் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒவ்வொரு எல்லாத்துக்கும் நான் சாமி கொடுக்குறேன். இது வந்து இன்ட்ரோடக்டரி கிளாஸ், அதனால ஒவ்வொரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1 by 1. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. யாரோ சொல்லிருக்கீங்க, மாரியா. இப்ப அது வர்ணனை அப்படின்னா அது அந்த கவிதையை வாசிக்கும் போது அது ஒரு உயிர் உள்ளதா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும். உயிர் உள்ளதா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது சார் எப்படின்னா, அதாவது இந்த வர்ணிச்சு சொல்றாங்கன்னு சொன்னாங்க, அது போல அதை ரசிச்சு சொல்ற மாதிரி இருக்கணும். கவிதைன்னா அதை சொல்லும் போதே அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கணும். நாவல்களிலும் வர்ணனைகள் இருக்கிறது, ஆனா அது கவிதை இல்லையே. வர்ணனைன்னா கமெண்ட்ரி. கிரிக்கெட் வர்ணனை தான் சொல்றாங்க, ஆனா அது கவிதை இல்லையே. ஓகே, பரவாயில்ல.
சார் சுருக்கமா இருக்கணும், வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். வார்த்தைகள் அதோட விளக்கங்கள் நிறைய விதமா நம்ம எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கவிதைகள். என்ன சொன்னீங்க? வார்த்தை வந்து சுருக்கமா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கும். ஓகே. ஆனா அதை நம்ம படிக்கும் போது பல வகையில நம்மளுக்கு யோசிக்கும் இல்லைங்களா? இப்ப என்னவளேன்னு சொன்னாக்கா ஒரு எனக்குரியவள், என் உயிரானவள் அப்படிலாம் எடுத்துக்கோ இல்லைங்களா? அந்த மாதிரி கவிதைகள் இருக்கும். ஓகே, கவிதைனா சுருக்கமா இருக்கணும், கருத்துக்கள் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க சார். அப்படிங்களா? சரி, பழமொழிகள் கூட அப்படிதான் இருக்கும். பழமொழிகள் கூட கவிதை சுருக்கமா தான் இருக்கும், கருத்துக்கள் நிறைந்ததா இருக்கும். ஓகே, ஃபைன். பிரதர், யாரோ ஒரு பிரதர் கொஞ்சம் சொல்லுங்க. உணர்வு பூர்வமானதா இருக்கு. உணர்வு பூர்வமா தான் இருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதுல ஏன் மோன எதுகை அப்படின்னு சொல்லி எதிர்வினையான கூற்றுகளை அங்கே பதிவிடப்பட்டிருக்குங்க. இப்பதான் நீங்க கரெக்டா வந்தீங்க. ஒரு கவிதையில் எதுகை மோனை இருக்கணும். எதுகை மோனை இல்லைன்னா அது வந்து கவிதையே இல்லை இல்லைங்களா? எதுகை மோனை, அதாவது பாத்தீங்கன்னா இத ஆங்கிலத்துல வந்து இது வந்து ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைமிங் அப்படின்னா ரைம்னா ஒருவேளை இப்படி இருக்கும். தொடங்குறது தொடக்கம், முதல் வரியினுடைய தொடக்கமும் இரண்டாவது வரியினுடைய தொடக்கமும் ஒரே சவுண்ட்ல ஆரம்பிக்கும். ஆனா ஆளுந்தே ஆரம்பிக்கும். அப்ப இல்லாட்டி முதன் வரியினோட முடிவும் இரண்டாவது வரியினுடைய முடிவும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற எந்த பாடல்களா இருக்கட்டும், அந்த மாதிரி கவிதைகளா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த அந்த எதுகை முனை இதுக்கு வந்து ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் அதுல வந்து ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுகை முனை. ஓகே, கரெக்டா சொன்னீங்க. வேற உணர்வு பூர்வமா இருக்கணும், மீனிங்ஃபுல் தாட்டா இருக்கணும். ஓகே. இன்னொரு விஷயம் சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா கவிதைங்கிறது வந்து ரொம்ப பெருசா உரைநடைமா இருக்காது. அது கவிதை என்பது ஒரு கற்பனை சார். கவிதை உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் அது. ஓகே, உணர்ச்சியின் வெளிப்பாடு. ஓகே, அது வந்து ஒரு முக்கியமா எடுத்துக்கலாம். அது வந்து இட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ பர்சன். உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது BTH 1ல உட்காந்துருக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருந்துச்சு. அந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல என்னோட இங்கிலீஷ் டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ஒர்க் கொடுத்தாரு. என்னன்னா எல்லாரும் போய் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கவிதை எழுதிட்டு வாங்கன்றாரு. அப்போ வந்து என்ன கவிதை எழுதுறதுன்னு எல்லாம் முழு கிளாஸ் நாங்க 47 பேர் இந்த கிளாஸ்ல என்னடா எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ண எதுகை மோனை எல்லாம் போட்டு இங்கிலீஷ்ல வந்து ரைமிங் டைமிங் எல்லாம் போட்டு கொண்டு வந்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன பண்ணா அதிகத்தரமாக என்ன பண்ணா, இது வந்து கம்பல்சரி எல்லா கவிதைகளும் கிடையாது. நிறைய கவிதைகள் வந்து அவங்களுடைய கற்பனைகளை வந்து விவரிக்கிறதா இருக்கலாம். இல்லாட்டி அவர்கள் கண்ட ஒரு காட்சி வந்து ஒரு இமேஜினரி திங்கிங் விஷனா இருக்கலாம். இல்லாட்டி அவர்கள் நிஜமாகவே கண்ட ஒரு காட்சியை வந்து வர்ணிச்சும் அதை செய்யலாம். ஓகே, ரைட், தேங்க்யூ. இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த கவிதைகள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம ஒண்ணுன்னா கவிதைகளுக்கு வந்து இந்த எதுகை முனை இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, கவிதைக்கு மெட்டு இருக்கணும். இந்த மெட்டு இருக்கணும். அதாவது இப்ப நீங்க முதல் வரி கவிதையை சொல்றதுக்கு உங்களுக்கு 2 நொடி ஆச்சுன்னா அடுத்த 2வது வரி கவிதை சொல்றதுக்கும் அந்த 2 நொடிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுதான் வந்து மெட்டுன்னு சொல்லுவாங்க. தாளம், மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைமிங் அண்ட் ரிதம் இல்லாட்டி மீட்டர் அப்படின்பாங்க. அது இருக்கணும். அதனுடைய அந்த 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 ரிதம், ரைமிங், அதாவது அவனுடைய எதுகை, மூனை, தாளம், இலக்கணம் அந்த மாதிரி டைப்ல சொல்லுங்க. அந்த மொழி இதெல்லாமே வந்து ஒரு நான் வந்து என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோஸ் அண்ட் பொய்ட்ரி, அதாவது உரைநடைக்கும் கவிதைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, உரைநடை என்பது சிறந்த வார்த்தைகள். ஆனா கவிதை என்பது சிறந்த வார்த்தைகள் ஒரு சிறந்த ஆர்டர், ஒரு சிறந்த முறையிலே வந்து வரிசைப்படுத்தி இருந்தால் அது கவிதை அப்படின்னாரு. சிறந்த வார்த்தைகள் உரைநடை, அந்த சிறந்த வார்த்தைகள் ஒரு சிறந்த முறையிலே அதை வரிசைப்படுத்தி வச்சுட்டோம்னா அது கவிதை அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அது ஒரு விஷயம். அப்போ வந்து சிறந்த முறையில வந்து அந்த வார்த்தைகளை கவிதைப்படுத்தி வைக்கும்போது தான் வந்து அதற்கு வந்து அது வந்து ஒரு கவிதைன்னு சொல்லுவோம். இப்படி நம்ம வந்து இந்த எதுகை மோனை,
தாளம் மெட்டு, அப்புறம் அதனுடைய இந்த இந்த வரிசைப்படுத்துதல், அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், அது நம்மளுடைய ஒருவேளை நம்மளுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடா இருக்கலாம், இல்லது நம்மளுடைய கற்பனையின் விரிவாக்கமா இருக்கலாம், ஒரு வர்ணனையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஒரு துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் எப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்ச்சியாவும் இருக்கலாம். அதை வந்து ஒரு அழகான வார்த்தைகளில், ஒரு அழகான ஒரு அமைப்பில், அழகான ஒரு வரிசையில நீங்க வரிசைப்படுத்தி அதை வந்து கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு கவிதைன்னு சொல்றோம். இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கவிதைக்குள்ள இருக்கும்போது அதை மொழியாக்கம் செய்யும் போது அந்த எதுகை, மூனை, மெட்டு, தாளம், அந்த அமைப்பு, வார்த்தைகள் எல்லா விஷயமே என்ன ஆயிடும்னா நம்ம வந்து போயிடும். அதனால அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கவிதை வந்து நமக்கு வந்து அதுல நமக்கு அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்காது. இதுதான் வந்து ஒரு கவிதை. ஆனால் எபிரேய மொழியில் கவிதை என்பது வேறு. நம்ம உங்களை எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். எபிரேய மொழியில வந்து அவங்க வந்து தாளத்தையும் மட்டும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எதுகை மூனையை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. எதுகை மூனை இல்லாமல் எபிரேய மொழியில் கவிதை இருக்கலாம், ஆனா தமிழ்ல இருக்க முடியாது, பல மொழிகள்ல இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கவிதையில நம்ம வந்து அதை ரசிக்கிறது வந்து அந்த எதுகை மூனையில் தான் நம்ம ரசிக்கிறோம். தாளம், மெட்டு, எதுகை, மூனை இதெல்லாம் இருந்தா தான் அது கவிதையா நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா எபிரேய மொழியில் அந்த தாளம், மெட்டு, எதுகை, மூனை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதுல அவங்க கவிதையில ரசிக்கிற விஷயங்கள் அது கிடையாது. அவங்க கவிதையில ரசிக்கிற விஷயங்களே வேற. என்ன சொல்றேன் பாருங்க. நாம வந்து அந்த வார்த்தைகள், அந்த அந்த வார்த்தையோட ஒவ்வொரு சத்தம், அந்த வார்த்தையினுடைய அந்த சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அமைப்பு, அது எங்க வச்சிருக்கோம், எதுகை, மூனை, அதுல இருந்து வர்ற விஷயங்களை வந்து அந்த அர்த்தத்தோட சேர்ந்து இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்போது தான் அதை நம்ம வந்து ஒரு கவிதையா வந்து நம்ம ரசிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்து வார்த்தை கிடையாது, அதனுடைய அர்த்தம் என்ன எழுதியிருக்கோ அந்த அர்த்தத்தில் அவங்களுக்கு வார்த்தை ரைமிங் ஆகாது. அந்த எதுகை மூனை வார்த்தையில் இல்லை, அந்த எதுகை மூனை வந்து அர்த்தத்தில் இருக்கிறது. அவங்க அந்த அர்த்தத்துல தான் வந்து அதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? So they focus on the arrangement of ideas. We focus on the arrangement of words. நம்ம மொழிகள் என்ன பண்றோம்னா அந்த வார்த்தைகள் எப்படி அந்த வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை தான் நம்ம கவிதையை நம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா அவங்க வந்து வார்த்தைகள் வரிசைப்படுத்துறது பத்தி அவங்க கவலைப்படல. அதனுடைய அதுல வந்து சிந்தனைகள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவங்க கவிதையை எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, அப்போ நம்ம மொழி பெயர்க்கும் போது அதனுடைய அந்த அர்த்தம் நம்மகிட்ட வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ ஒருவேளை வந்து எபிரேய மொழியும் வந்து மற்ற மொழிகளை போல இந்த எதுகை, மூனை, அந்த அந்த வார்த்தை எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அதில் தான் கவிதையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கவிதையுடைய அந்த சாராம்சத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், அதனுடைய முக்கியமான அந்த ஒரு குணத்தை வந்து நம்ம இழந்திருக்கோம் மொழிபெயர்க்கும் போது. ஆனா எபிரேய மொழியில் உள்ள எபிரேய கவிதைகள் வந்து மொழிபெயர்த்த பின்னும் அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா, எபிரேய மொழியில் எபிரேய கவிதைகள் அது வார்த்தைகள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோ அதை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படல, அதனுடைய சிந்தனைகள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான். அப்படி பார்க்கும்போது எபிரேய மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் எபிரேய மொழியை, எபிரேய கவிதைகளை நாம் இன்னும் அதை ரசிக்கலாம். தமிழ் மொழியில் வாசிச்சாலும் அந்த எபிரேய மொழியினுடைய அந்த சுவையை நாம் உணரலாம். புரியுதுங்களா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா இது வரைக்கும்? எனி questions? இது வரைக்கும் யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? அப்படி அவங்க மொழியில வார்த்தையை மட்டும் பேசும்போது அது நடைமுறை பேச்சு மாதிரி தானே இருக்குங்க, கவிதை மாதிரி இருக்கு. அதாவது இப்ப நம்ம எப்படி நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் எப்படி ஒரு சிறந்த வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கு, எதுகை மூனையோட சிறந்த வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கவிதைன்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்களோட சிந்தனையும் வந்து
ஒரு எதுகை மூனை மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடுக்கப்பட்ட சிந்தனைகள் அவங்க கவிதையை என்ஜாய் பண்றாங்க. அப்படி சாதாரணமா பேசும்போது அந்த சிந்தனைகள் வந்து அப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்காது. சிந்தனைகள் வந்து எப்படி வேணா ஒரு டிஸார்டர்ல எப்படி வேணா இருக்கலாம். நம்ம பேசும்போது ஒவ்வொரு சிந்தனைகள் அதுல இருக்கும். ஆனா அதுல ஒரு அமைப்போ ஒரு வரிசைப்படுத்துதலோ இருக்காது. ஆனா அவர்களுடைய கவிதையில வந்து அந்த சிந்தனைகள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கும், அதனுடைய வரிசைப்படுத்தல் இருக்கும். அதுல இணை நடை அப்படின்றது அது விஷயம் நம்ம இந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். அதுதான் அவங்களுடைய நார்மல் இந்த கவிதைகளுக்குள்ள வித்தியாசங்கள். சரி. எனி அதர் क्वेश्चंस? வேற ஏதாவது உங்களுக்கு क्वेश्चंस இருக்குங்களா? வேற ஏதாவது? ஓகே ஓகே. இப்போ எபிரேய மொழியில வந்து அந்த சிந்தனைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, built upon a vivid imagery அப்படின்னா அதில் பல உருவகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்ன கர்த்தர் யாரு? ஒரு மெய்ப்பனை போல உருவகப்படுத்தப்படுகிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி பல உருவங்கள். நான் வெறும் இது மட்டும் இல்லை, அந்த சிந்தனையுடைய அமைப்பு மாத்திரம் இல்லை, சிந்தனையுடைய அமைப்பும் சிந்தனையுடைய வரிசைப்படுத்துவது மாத்திரம் இல்லை அந்த எபிரேய கவிதை. அது வந்து ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. எபிரேய கவிதைகள் சிந்தனைகளுடைய அமைப்பும் சிந்தனைகள் வந்து எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த எபிரேய கவிதைகளில் நிறைந்துள்ள உருவகங்கள், இமேஜஸ், மெட்டஃபோர்ஸ், அந்த உருவகங்கள் எப்படி இருக்கு. அப்புறம் என்னன்னா அந்த பேரலல் தாட்ஸ், அதாவது இணை சிந்தனைகள். அதாவது இப்போ வந்து இந்த தண்டவாளம் வந்து ரெண்டு எப்படி ஒன்னா போற மாதிரி, அந்த மாதிரி என்னன்னா இதுல வந்து ஒரு சிந்தனையும் அடுத்த சிந்தனையும் அப்படியே ஒன்னா டிராவல் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1. சங்கீதம் 1ல நம்ம என்ன பண்றோம்? நீதிமான் எப்படி இருப்பான், துன்மார்க்கன் எப்படி இருப்பான் பாக்குறீங்களா? அந்த இணை சிந்தனை அப்படி இருக்கு. இப்போ வந்து எபிரேய கவிதைகளுடைய குணங்கள் என்ன? அதனுடைய சிந்தனைகளின் அமைப்பும் சிந்தனைகளின் வரிசைப்படுத்தலும் அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உருவகங்கள் எப்படி இருக்கு, அது வந்து எவ்வளவு உருவகங்களை பயன்படுத்துறதாக இருக்கு, அந்த உருவகங்கள் இருக்கு. அடுத்து இன்னொன்னு இணை சிந்தனைகள். எப்படின்னா வந்து துன்மார்க்கன் இப்படி இருப்பான், நீதிமான் பிழைப்பான், இது இப்படி ஆகும். அதை வந்து இணை சிந்தனைகள் இருக்கு. அந்த இணை சிந்தனைகளால் நிறைந்திருக்கு. இப்போ எபிரேய மொழியினுடைய கவிதைக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பதால் என்ன நமக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, இந்த எபிரேய கவிதைகளை நீங்க மொழியாக்கம் செய்தாலும் மொழிபெயர்ப்பு செய்தாலும் அதனுடைய சுவையை நாம் உணரலாம். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு போய் எபிரேய மொழியே கத்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த எபிரேய மொழி தான் கத்துக்கிட்டாதான் இந்த எபிரேய மொழியினுடைய இந்த சுவை, எபிரேய கவிதையினுடைய சுவையை நான் வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நீங்க மொழிபெயர்ப்பு செய்த போதும் எபிரேய கவிதைகளை நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க அது வந்து ரசிக்கலாம். இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாலும் இந்த கவிதை நூல்களில் படிக்கும்போது இன்னும் நமக்கு வந்து அதனுடைய சுவை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியும், என்னன்னா எபிரேய கவிதைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், அதனுடைய என்ன சொல்றதுன்னா அந்த லிட்ரரி மெக்கானிக்ஸ், அதனுடைய இலக்கிய அமைப்பு என்ன அப்படிங்கிறது. இப்ப இது வரைக்கும் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் தெரியாத வசனத்துல இருந்து எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப நான் இது சொல்லும் போது இப்பதான் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, ஓகே இது வந்து இந்த இணை சிந்தனைகள் இதுல இருக்கு, அதுல வந்து இந்த உருவகங்கள் அதுல அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இப்பதான் வந்து, ஆனா அதிகமா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி வந்து இதனுடைய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த கவிதை நூல்கள் வந்து நம்ம வாசிக்கும் போது இன்னும் நமக்கு வந்து அதை வந்து நன்றாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த கவிதை நூல்கள். சரிங்களா? இதுதான் வந்து மற்ற மொழி கவிதைகளுக்கும் எபிரேய மொழி கவிதைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால வந்து இப்ப இந்த கவிதை நூல்கள், பைபிளில் உள்ள இந்த கவிதை நூல்கள் படிக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஐயோ நமக்கு அந்த மொழி தெரியாதே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டே வந்து அது மாதிரி இருக்கும். எழுதுனது எபிரேய மொழியில,
நம்ம படிக்கிறது கவிதை நூல்கள், பொய்டிக்கல் புக்ஸ். எப்படி வேற மொழியில இன்னொரு மொழியோட கவிதை எப்படி படிக்கிறது அப்படிங்க, அதுவே ஒரு ஐரணி. யாராவது வந்து தமிழ் கவிதைகளை வந்து இங்கிலீஷ்ல படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா அதை வந்து எப்படி தமிழ் கவிதைகள் எப்படி இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கா படிக்க முடியும்? முடியாது இல்லையா? ஆனா வந்து நம்ம இப்ப படிக்கிறோம். ஆனா எபிரேய கவிதைகள்ல அது நம்ம செய்ய முடியும். எபிரேய கவிதைகள் வந்து எந்த மொழியிலும் வந்து நம்ம கரெக்டா மொழிபெயர்ப்பு செய்தா எந்த மொழியிலும் அதை மொழிபெயர்ப்பு செய்து அதனுடைய சுவை வந்து மேக்சிமம் நம்ம கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரிங்களா? இப்படி இப்போ என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது பார்த்தோம்னா, யோபு, அப்புறம் சங்கீதம், அதுக்கப்புறம் நீதிமொழிகள், அப்புறம் பிரசங்கி, உன்னத பாட்டு. இப்போ இந்த 5 புத்தகங்களை நம்ம தனித்தனியா நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அவரை படிக்கிறத விட நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 5 புத்தகங்களையும் வந்து ஒன்றிணைந்து நம்ம ஒரு ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அது ஒரு ஒரு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் இல்லையா? இப்போ இந்த இந்த மனிதர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம இந்த இந்த 5 புத்தகங்களையும் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல் யோபு புத்தகத்தில் நம்முடைய கேள்வி என்ன? நீதிமான் ஏன் துன்பப்படுகிறார்? அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லைங்களா? நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகின்றனர்? அது ஒண்ணு. ரெண்டாவது, விசுவாசிகள் எவ்வாறு தேவனை ஆராதிக்க வேண்டும்? அது என்ன? சங்கீத புத்தகத்தில். சங்கீத புத்தகம் என்ன சொல்லுது? யோபு புத்தகம் எதை பத்தி பேசுது? நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகின்றனர் அது பேசுது. ரெண்டாவது, விசுவாசிகள் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? அது வந்து சங்கீத புத்தகம். அடுத்து, உண்மையான ஞானம் என்றால் என்ன? அது எந்த புத்தகம் பேசுது? அது வந்து நீதிமொழிகள். அடுத்து, பிரசங்கி, வாழ்க்கைக்கு அர்த்தம் அளிப்பது எது? அதாவது நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அடுத்து, அன்பிற்கும் திருமணத்திற்கும் தேவனுடைய திட்டம் என்ன? வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் லவ் அண்ட் மேரேஜ்? இது வந்து உன்னத பாட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான் இது அருமையா அந்த இப்படி வரிசைப்படுத்துது. இது எல்லாமே தேர் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அந்த மனித வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான கேள்விகள். நீதிமான்கள் ஏன் துன்பப்பட வேண்டும், துன்பப்படுகின்றனர்? அப்புறம் நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? உண்மையான ஞானம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? திருமணத்தை குறித்தும் அன்பை குறித்தும் ஆண்டவர் என்ன திட்டம் செய்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகள் வந்து இந்த கவிதை நூல்கள் வந்து என்ன பண்ணா அதற்கான பதில்களை தருகிறது. அதனால வந்து இது வெறும் கவிதை மட்டும் கிடையாது. இதை கவிதையில் சேர்ந்து பல சிந்தனைகளும் சத்தியங்களும் நிறைந்த ஒரு புத்தகமா இருக்குது. சில சமயத்துல வந்து ஓகே ரோமருக்கு எழுதின நிறைய டாக்டர்ஸ் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். சில டைம் வந்து நம்ம வந்து இந்த உன்னத பாட்டு இல்லாட்டி சங்கீதம் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதை, நல்ல பாட்டு மாதிரி நல்லா இருக்கு, ஃபைன் அப்படின்னு வந்து இருக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த புத்தகங்களுக்குள்ளும் தேவனுடைய சத்தியம் நிறைந்து இருக்கிறது. அதனால வந்து இது வந்து வெறும் ஒரு பாடலா மாத்திரம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம விட்டுக்கூடாது. இதற்குள்ள இந்த புத்தகத்திலும் ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகங்களை வந்து தேவன் வெளிப்படுத்தின ஒரு இந்த வேதாகமானத்தான் நம்ம பார்க்கணும். மற்ற இந்த சுவிசேஷங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் இந்த மாதிரி எந்த மற்ற வரலாற்று புத்தகங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே கண்ணோட்டத்தில் தான் இந்த புத்தகத்தையும் பார்க்கணும். ஏன்னா இதுல மட்டும் வெறும் இந்த கவிதைகள், பாடல் இது மட்டும் கிடையாது. இதுல கர்த்தருடைய வெளிப்பாடு நிறைந்திருக்கிறது. அதாவது lot of theology, a huge theological framework is found within these books. இந்த புத்தகங்கள்ல வந்து பல இறையியல் சிந்தனைகள் இதில் இருக்கு, சத்தியங்கள் இதில் இருக்கிறது. இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கவிதைகள் வந்து அதனுடைய இலக்கிய அமைப்பை புரிந்து கொண்டு அதிலிருந்த சத்தியத்தை வந்து ரொம்ப தெளிவா பிரித்தெடுக்கணும். இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி தான். அப்ப என்ன பண்ணணும், பலாப்பழத்தை எடுத்து அப்படியே கடிச்சிட முடியாது இல்லைங்களா?
அப்படியே கடிச்சா என்ன ஆகும்? யாராவது பலாப்பழம் ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க, எடுத்த உடனே அப்படியே கடிச்சோன்னா அந்த இனிப்பு கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அதை சரியா வெட்டணும், அதுல கடிச்சு அந்த பலாப்பழத்தினோட அமைப்பு புரிஞ்சாதான் வந்து அதை நம்ம கரெக்டா வெட்டி எடுத்து அதை வந்து எடுத்து அதை நம்ம சுவைக்க முடியுதா? அதே மாதிரி இந்த இந்த கவிதை நூல்களினுடைய இலக்கிய அமைப்பை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கப்புறம் அதில் உள்ள சத்தியங்களையும் அதில் உள்ள வெளிப்பாடுகளையும் வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதுல இருந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆவிக்குரிய பலன்களை நம்ம சரிங்களா? இப்போ இந்த 2 விஷயம் பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ நமக்கு வந்து இப்போ நான் கவிதைனா என்ன அப்படின்னு நான் நம்ம இந்த கேள்விகள் கேட்கும்போது என்னன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கவிதைனா என்னன்னா இமோஷன்ஸ், நம்மளுடைய அந்த 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 பாவனைகள், நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து தான் வந்து அந்த நம்முடைய உணர்ச்சிகள் என்ன அதை வெளிப்படுத்துறது தான் விஷயம். இது வந்து வெறும் இமோஷன்ஸ் கிடையாது. எபிரேய கவிதை பைபிளில் உள்ள இந்த கவிதை நூல்கள் என்ன பண்ணுதுன்னா என்கேஜஸ் both with the intellect and emotions. அதாவது நம்மளுடைய அந்த அந்த இமோஷன்ஸையும் இது வந்து ஸ்டர் பண்ணுது. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் இது என்ன பண்றதுன்னா அந்த நம்மளுடைய சிந்தனைகளையும் இது வந்து என்ன பண்றது தூண்டுவிடுதா இருக்குது. அப்ப என்னன்னா ஜென்ரலா பார்த்தோம்னா மற்ற சில மொழிகள்ல ஆர் மெயின்லி நம்ம மொழிகள் பார்த்தோம்னா கவிதைகள்னா கவிதை நூல்கள் என்னப்பா, கவிதைகள் என்னப்பா நீ வந்து அர்த்தத்தையும் அது இதுன்னு தேடுற, கவிதைன்னா அனுபவிக்கணும், அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு அது வந்து அது சூப்பரா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, பாடல் மாதிரி அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுறணும். அதனுடைய அது வந்து ஒரு ஒரு இமோஷனல் எக்ஸ்பிரஷன் விட்டுறணும். ஆனா சிந்தனைகள் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா முக்கியமான இந்த சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு வந்து அந்த உரைநடை ப்ரோஸ் அப்படிப்பட்ட புத்தகங்கள் படிக்கணும். அங்க சிந்தனைகள் நிறைந்திருக்கிறது, இங்க வந்து அந்த என்ன சொல்லி இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு. ஆனா எபிரேய கவிதைகள் வந்து வெறும் உணர்ச்சிகள் மாத்திரம் இல்ல, சிந்தனையும் உணர்ச்சியும் ரெண்டும் ஒருங்கிணைந்து இருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய என்ன நம்மளுடைய மைண்டு ஹார்ட் இந்த ரெண்டுமே இதுல கனெக்ட் ஆகும். இதுல வந்து இது மட்டும்தான் இருக்கு அது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அப்ப என்னன்னா இந்த எபிரேய கவிதைகள் வந்து நம்மளுடைய அந்த என்ன சொல்றது நம்மளுடைய இந்த உணர்ச்சிகளுக்கும் நம்மளுடைய இந்த இந்த பாவனைகள் உணர்ச்சிகளுக்கும் அந்த சத்தியத்துக்கும் உள்ள பெரிய இடைவெளியை குறைக்கிறது. மற்ற மொழிகள் ஒரு மற்ற கவிதைகள் இந்த ரெண்டுக்கும் பெரிய பிளவு இருக்கலாம், ரெண்டுக்கும் வந்து பெரிய ஒரு தூரம் இருக்கலாம். ஆனா எபிரேய கவிதைகள் என்னன்னா இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருது. ஏன்னா சத்தியமும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்முடைய உணர்ச்சிகள் சிந்தனைகள் இருக்கணும், உணர்ச்சிகள் இருக்கணும், இந்த ரெண்டுமே ஒருங்கிணைந்து கொண்டு வருவது தான். அதுதான் வந்து இந்த எபிரேய கவிதைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இந்த 2 குணங்கள் உள்ள அதுன்னா இது வந்து ஹெட் ஹார்ட் ஆக்டிவேஷன் மாடல். அதாவது இந்த கவிதைகள் படிக்கும்போது நமக்கு வெறும் மனது ஹார்ட் மட்டும் கிடையாது, இருதயம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மூளையும் வந்து வேலை செய்யும், இருதயமும் வேலை செய்யும். இந்த எபிரேய கவிதைகள் வந்து ரெண்டுமே டார்கெட் பண்ணும். இப்ப சிந்தனைக்குரிய புத்தகங்கள் என்ன பண்ணும், மூளை டார்கெட் பண்ணும். கவிதை புத்தகங்கள் என்ன பண்ணும், இதயத்தை டார்கெட் பண்ணும். ஆனா எபிரேய கவிதைகள் என்ன பண்ணும்னா ரெண்டையும் ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ணும். அதுல வந்து சிந்தனைகளும் இருக்கும், உணர்ச்சிகளும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னா என்ன, டீலிங் வித் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அறிவார்ந்த சிந்தனைகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். அப்போ அந்த சிந்தனைகள் வந்து பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அப்போ வந்து கர்த்தரை கொடுக்கிற அறிவு நமக்குள்ள என்ன ஆகும்னா பலப்படும். அடுத்து 2வது enables readers to experience the truth. அப்படின்னா அந்த அந்த சிந்தனை இந்த பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை ஒரு ஒரு அனுபவ ரீதியாக உணர்வு பூர்வமாக அதை நாம் அனுபவிக்க முடியும். அதாவது இப்போ வந்து ஒரு பிலாசபி புக்கு இல்லாட்டி ஒரு சயின்ஸ் புக்கு தான் படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 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 ட்ரூத்தை நீங்க வந்து நீங்க ஒரு சத்தியத்தை நீங்க ஒரு ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது வந்து தட்ஸ் ஃபார் யுவர் மைண்ட், அதாவது உங்களுடைய மூளைக்கான வேலை. ஆனா எபிரேய கவிதைகள்ல அப்படி மூளைக்கும் உங்களுக்கு சத்தியம் வந்து சேருகிறது. அந்த மூளைக்கு வந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக உணரவும் முடிகிறது. அப்போ வந்து 2 விஷயங்களுமே இருக்கு. அதுதான் வந்து எபிரேய கவிதைகளுக்கு இருக்கிற ஒரு
பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பாயிண்ட், ஒரு கீ ஃபீச்சர் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுல இருக்கிற முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம்னு இதை சொல்லலாம். இந்த மாதிரி வகையில இருக்கும்போது ஒரு கவிதை படிக்கும்போது எனக்கு வந்து அதனால அதை படிக்கிற எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். ஏன்னா இது வெறும் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த ஒரு அனுபவத்தை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம், கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தியமும் நமக்கு கிடைக்குது. அந்த சத்தியம் எப்படி மனித வாழ்வில் வந்து அவனுடைய அனுபவ ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தனை என்ன சிந்தனை? God protects his people. அதாவது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றார்? ரட்சிக்கிறார். இது வந்து ஒரு சிந்தனை. அதே சிந்தனை நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்குன்னா, கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் கேடயமா இருக்கிறார், நான் கர்த்தரின் சட்டையின் கீழ் இருக்கிறேன். இப்படிங்கும் போது என்னங்கன்னா, கர்த்தர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறது வந்து, கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அந்த சத்தியம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகுது? அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என் கேடயமா இருக்கிறார், அவர் என் ரட்சிப்பா இருக்கிறார், அவர் என் கோட்டையா இருக்கிறார் அப்படிங்கிற போது என்னங்கன்னா, அந்த சத்தியமும் அந்த சத்தியம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில டைரக்டா அப்ளை ஆகுது, எப்படி அது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரெண்டும் நம்ம சேர்ந்து கற்றுக்கூடிய இந்த ஒரு இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு சார்ட் உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு என்ன டீச் பண்ணணும், அதனுடைய நோட்ஸ் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் ஒவ்வொரு அதிகாரமாகவும் நோட்ஸ் நான் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இன்னும் சில சார்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்லைட்ஸ்ல இங்கிலீஷில் தான் இருக்கு, இருந்தாலும் அந்த பிக்சர்ல உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நீங்க இங்கிலீஷ் தெரியலனாலும் அது நீங்க பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Okay. Okay. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? Anyone can say yes. Yes sir. Okay. தெரியுது. Okay. இந்த மாடல் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இது வந்து ஹெட் அண்ட் ஹார்ட் ஆக்டிவேஷன் மாடல். அதாவது இந்த எபிரேய கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா, மேல பாத்தீங்கன்னா மைண்ட், சிந்தனையை வந்து இது வந்து சிந்தனைக்கும் ஒரு சிந்தனைக்கும்ன்ற விஷயம் பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணமாக, கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியமும் வெளிப்படுதுல, அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா the vivid imagery, அது அந்த இருதயத்துக்கான விஷயம் என்னன்னா, அது கர்த்தரின் கோட்டையா இருக்கிறார், கர்த்தரின் கேடயமா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு விஷயங்களும் இந்த ஒரு எபிரேய கவிதைகள் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இந்த எபிரேய நூல்கள் நம்ம வந்து இணை நடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த இணை நடைங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த எப்படி இந்த கொடுக்கப்படுகிற இந்த சத்தியம் எப்படி வந்து இது சேஞ்ச், அதாவது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னேன், இதுக்கு இன்னொரு ஸ்லைட் இருக்கு. இங்க வந்து கர்த்தருடைய சத்தியம் இந்த எபிரேய மொழியின் வழியாக செல்லும் போது எப்படியெல்லாம் அதனுடைய உருவங்கள் எப்படி மாறுதுன்னு, கர்த்தர் என்னுடைய கோட்டையா இருக்கிறார், கர்த்தருடைய மீட்பரா இருக்கிறார், கர்த்தருடைய கேடயமா இருக்கிறார், அதுக்கு என்ன சொல்ல தமிழ் என்ன வரும், கண்மலையா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். அதாவது தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை ரட்சிக்கிறார் இல்லைங்களா, நம்மளை பாதுகாக்கிறார். அந்த தேவன் பாதுகாக்கிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம்,
அது எப்படி வந்து இந்த எபிரேய கவிதையின் வழியாக எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவமாக மாறுகிறது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து இதுல பார்க்க முடியும். சரிங்களா? அதான் வந்து so the biblical poets connect spiritual realities with everyday experiences. அதாவது எபிரேய கவிதை நூல்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட அனுபவங்கள்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ரெண்டாவது ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா இணை நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எபிரேய மொழி கவிதைகளோட அதனுடைய ஒரு ஒரு குணாதிசயம் இல்லையா, ஒரு ஒரு பண்பு என்னன்னா தட் இஸ் கால்டு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பேரலலிசம். அதாவது தமிழ்ல வந்து இணை நடை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்க வந்து நான் இந்த சங்கீதத்துல நம்ம வாசிப்போம், சங்கீதம் முதலாம் சங்கீதம் எடுத்து நம்ம வாசிப்போம். அதுல படிக்கும்போது நமக்கு இது தெரியும். படிக்கலாங்களா? சங்கீதம் 1 யாராவது எடுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற. நீங்க டைரக்டா 5வது வசனம் 6வது வசனம் படிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த 2 வசனங்கள் வந்து நமக்கு நல்ல உதாரணம். இணை நடை அப்படிங்கிறது 6வது வசனத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவனிப்போம். என்ன எழுதிருக்கு? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆன்டி பேரலிசம் அப்படின்னு. அதாவது முதல் வரி ஒரு சிந்தனை கொடுக்கிறது. 2வது வரி என்னன்னா அதற்கு எதிர்மறையான சிந்தனையை நமக்கு வந்து கொடுக்கிறது. சரிங்களா? இது வந்து எதிர்மறை இணை நடை அப்படின்னு சொல்லுவோம். 2வது வரி முதல் வரிக்கு முரணான கருத்தை முன்வைக்கிறது. நீதிமானும் துன்மார்க்கனும், ஞானமும் மூடத்தனமும், அப்புறம் வந்து கீழ்ப்படுத்தலும் கலகமும், அந்த மாதிரி 2ம் வேறுபட்ட கருத்தை. இது வந்து என்ன சொல்லணும்னா எதிர்மறை இணை நடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஓகே, இதுலயும் வந்து நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோமா. ஆனா இந்த முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் வந்து இது வந்து எதிர்மறையான சிந்தனை கொடுக்கிறதா இல்ல ஒத்த கருத்தை வெளிப்படுத்துகிறதா? ஒத்த கருத்தை சொல்லுது. இப்ப இந்த ஒத்த கருத்தை சொல்லுங்க. இது வந்து ஒத்த கருத்து இணை நடை. சரிங்களா? இது வந்து சினானிமஸ் பேரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6வது வசனம் என்ன பார்த்தோம்னா அது வந்து ஆன்டிதெட்டிக் பேரலிசம் அப்படின்போம். அதாவது இது வந்து எதிர்மறை இணை நடை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை இணை நடை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம். இப்படிதான் வந்து நமக்கு வந்து இந்த இப்படி வந்து என்னன்னா சினானிமஸ்னா ஒத்த கருத்து, அப்புறம் ஆன்டிதெட்டிக் அப்படின்னா அதாவது எதிர்மறை இணை நடை. அப்புறம் 3வது ஒரு விஷயம் இருக்கு, சிந்தட்டிக். அதாவது இதை ஒன்று சேர்ந்து அது என்னன்னா முதல் வரி ஒரு விஷயத்தை தொடங்கும், 2வது வரி என்ன பண்ணுன்னா அதை வந்து முழுமையாகும். இது வந்து விரிவாக்க இணை நடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 2வது வரி என்ன பண்ணுன்னா முதல் வரியில் தொடங்கப்பட்ட கருத்தை விரிவுபடுத்துகிறது அல்லது நிறைவு செய்கிறது. அந்த கருத்தை மீண்டும் கூறவோ அல்லது எதிர்த்து காட்டவோ செய்யாமல் என்ன பண்ணுதுன்னா
புதிய தகவலை சேர்த்து முன்னேற்றுகிறது. அதுதான் வந்து இது என்ன சொல்லணும்னா விரிவாக்க இணை நடை. 3 வகையான இந்த இந்த இணை நடைகள் இருக்கு. நம்பர் 1 என்னது? ஒத்த கருத்து இணை நடை. அதாவது என்னன்னா முதல் வரியும் இரண்டாவது வரியும் என்ன பண்ண ஒரே கருத்தை வேறு வேறு சொற்களில். இப்ப 5வது வசனம் நம்ம என்ன படிச்சோம்? இன்னொரு சொல்லுங்க, படிங்க 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஓகே, துன்மார்க்கன் பாவி, இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குங்களா? துன்மார்க்கன் பாவி இல்ல இல்ல சார், வித்தியாசம். அது என்ன பண்ணா ஒரே விஷயத்த வேறு வேறு சொற்களை பயன்படுத்தி ஒரே கருத்து, 2வது வரி முதல் வரியின் கருத்தையே வேறு சொற்களில் மீண்டும் கூறுகிறது தான் வந்து இந்த ஒத்த கருத்து இணைநடை. இதனுடைய ஏன் இப்படி வந்து ஒரே விஷயத்த 2 தடவை சொல்லியிருக்காங்க? ஒரே விஷயத்த 2 தடவை ஏன் சொல்லணும்? இப்போ உதாரணமாக துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஆனா ஏன் ஆகால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை அப்படிங்கிறது ஏன் பண்ணா அந்த கருத்தை என்ன பண்ணுதுன்னா இது வந்து அந்த கருத்தை வலுப்படுத்துகிறது. இந்த கருத்தை வலுப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அதான் வந்து அது வந்து ரீஅஃபர்ம்னு சொல்லுவோம். திரும்பவும் வந்து அந்த கருத்தை வந்து திரும்பி வந்து எடுத்து காட்டுறது. எதிர்மறை என்னன்னா எதிர்மறை இணை நடை. அது என்ன சொல்லுதுன்னா 2வது வரி முதல் வரிக்கு முரணான கருத்தை என்ன பண்ணுன்னா முன்வைக்கிறது. உதாரணமாக நீதிமான் துன்மார்க்கன் இப்ப நம்ம படிச்ச மாதிரி, ஞானமும் மூடத்தனமும் நம்ம படிப்போம். அதே மாதிரி கீழ்ப்படுதலும் கலகமும் நம்ம படிப்போம். அது மாதிரி இப்போ இன்னொரு இன்னைக்கு காலையில வந்து நான் இங்க பைபிள் காலேஜ்ல வந்து நாங்க வந்தோன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய ஒரு ஜபம், ஒரு வேத வாசிப்பு நம்ம செய்வோம். இன்றைய வேத வாசிப்பு நாம செஞ்சோம். என்னன்னா படிச்சது என்னன்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் படித்தேன். என்னன்னா the fear of the Lord is the beginning of knowledge. தமிழ்ல என்ன இருக்கு? நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதோட முடிஞ்சிட்டு அந்த வசனம் இல்ல, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஒரே வசனத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே வசனம் கண்டினியூ பண்ணது என்னன்னா மூடர் என்ன பண்றாரு? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இது பாத்தீங்களா? இந்த ஞானம் மூடத்தனம் இந்த மாதிரி 2 விஷயங்கள். அப்ப இது என்னன்னா இது என்ன தெளிவுபடுத்துகிறது? மொழிகள் நூல்கள் வந்து இந்த அமைப்பை அதிகமாக பயன்படுத்துகிறது. என்னன்னா இந்த இது வந்து இந்த 2 இது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிலிசம் இது வந்து கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட் என்னன்னா இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க. நீதிமன்ற வழி இப்படி இருக்கும், ஆனா வந்து பாவிகளின் வழி என்ன ஆகும்? இப்படி மாறும் இல்லைங்களா? இப்படி வந்து இதே சங்கீதம் 1 வந்து நம்ம படிக்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத எதிர்க்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம் 4வது வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல், ஒரு கான்ட்ராஸ்ட். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இது என்னன்னா பாருங்க, இதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து இந்த ஆன்டிதெட்டிக் பேரலிசம் சொல்ற மாதிரி எதிர்மறை இணைநடை இதுல இருக்கிறது. அந்த எதிர்மறை இணைநடையோட சேர்த்து இதுல உருவகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உருவகப்படுத்துங்கன்னா நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு மரம் தான் இமேஜரி. அதுதான் வந்து ஒரு விவிட் இமேஜரி. அதுதான் வந்து ஒரு உருவகமா கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த 2 வசனங்கள்ல வந்து இந்த எதிர்மறை இணைநடை ஆன்டிதெட்டிக் பேரலிசம் எதிர்மறை இணைநடையும் இதுல இருக்கு. அதே சமயத்துல இதுல உருவகமும் கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்து துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல், அதாவது பதர் சரிங்களா, அந்த பதரை போல் அவன் வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வசனத்திலே வந்து பேரலிசம், ஆன்டிதெடிக் பேரலிசம், அதாவது எதிர்மறை இணைநடையும் இருக்கு, அதே சமயத்துல ஒரு ஸ்ட்ராங்கான உருவங்களும் இருக்கு. அப்படி இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த இது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கர்த்தருடைய இந்த வெளிப்பாடு, கர்த்தருடைய இந்த சத்தியம் நமக்கு வந்து தெளிவாகவும் புரியுறது. அதை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு சொல்லி அது வந்து ஒரு அனுபவ ரீதியாகவும், அதாவது ஒருத்தன் எப்படி வந்து ஒரு மரத்தையும் பார்க்கும்போது மரம் பார்க்கும்போது எப்படி நிலையானதா இருக்கும், ஆனா இந்த பதரை வந்து காத்தடிக்கும் போது எங்க வேணா போயிடுறது இல்லைங்களா, அது வந்து ஒரு நிலையில்லாத மாதிரி போயிடும். இந்த ரெண்டும் மனிதன் பார்த்து அறிந்து அனுபவிக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு இமேஜ் வரும்போது அந்த கர்த்தருடைய சத்தியம் இன்னும் தெளிவாய், இன்னும் நம்முடைய இருதயத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் அருகாமையில கொண்டு வந்து கொடுக்குது. இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய சத்தியம் நான் தூரத்துல ஏதோ படிச்சேன், அது தூரமா இருக்கு அப்படிங்கிறது இல்லாம அந்த சத்தியம் என் வாழ்க்கையில வந்து என் பக்கத்துல இருக்கும்போது அந்த சத்தியம் எப்படி நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை நூல்கள் வந்து நம்ம வந்து சத்தியத்தை இன்னும் வந்து ரொம்ப அந்த இது வந்து இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ லென்ஸ் வச்சா தூரத்துல இருக்கிற விஷயம் பக்கத்துல தெரியுதுங்களா, அந்த மாதிரி கர்த்தருடைய சத்தியம் இந்த கவிதைகள், எபிரேய கவிதைகள் மூலமா நம்மளோட ரொம்ப பக்கத்துல வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் வந்து இந்த கவிதை நூல்களினுடைய சிறப்பு. சரிங்களா? அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு விஷயம் வேணா உங்களுக்கு பார்க்கணும். இதுதான் வந்து இந்த லெஃப்ட் சைடு முதலாவது இருக்கிறது வந்து என்னன்னா இது வந்து ஒத்த கருத்து இணை நடை அப்படின்னா முதலாவது வரியும் இரண்டாவது வரியும் என்ன சொன்னா ஒரே கருத்தை வந்து திரும்ப சொல்லுது. செகண்ட் லைன் reinforces the first using different words, வேறு சொற்களை பயன்படுத்துது. ஆனா என்ன பண்ணுன்னா ஒரே கருத்தை தான் பயன்படுத்துது. ஆனா வந்து இது பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆன்டிதெட்டிக், எதிர்மறை இணைநடை என்ன பண்ணா முதல் வரிக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கருத்தை வந்து இது கொடுக்குது. கான்ட்ராஸ்ட், ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து மூன்றாவது சிந்தட்டிக். இது என்ன பண்ணுதுன்னா அந்த முதல் வரியில் உள்ள கருத்தை வந்து இன்னும் டெவலப் பண்ணி அதை முழுமையாக்கி அந்த கொடுக்கப்படுற அந்த சிந்தனை நிறைவு செய்கிறது. முதல் வரி ஒரு சிந்தனையை தொடங்குகிறது, இரண்டாவது வரி அந்த சிந்தனை என்ன பண்ணுதுன்னா இந்த சிந்தனையை வந்து நிறைவாக்குகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதுல பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து இப்படி வந்து இந்த சத்தியங்கள், கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய சத்தியம் வந்து இப்படி நம்ம இருதயத்துக்கு நம்ம கூட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆராதனைகள் வந்து ஒரு 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 வேறுபாடு வருது. வேறுபாடு அப்படின்னா நம்மளுடைய ஆராதனை வந்து நம்ம இந்த சத்தியங்கள் வந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்னும் ரொம்ப உதவி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆனஸ்டின் பிப்ளிக்கல் வொர்ஷிப், அதாவது அந்த தேவனை ஆராதிக்கும் போது எவ்வளவு உண்மையுள்ள ஆராதனை சொல்லுவாங்க இல்லையா, அந்த உண்மையுள்ள ஆராதனை வந்து நம்ம வந்து இந்த வெளிப்படுத்தினால நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து இந்த வொர்ஷிப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு சில நீங்க ஆராதனை பண்ணும்போது இருக்கலாம், நீங்க வந்து ஆண்டவரை துதி செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், கர்த்தரை கொண்டாடலாம். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஒரு சூழ்நிலை வந்து நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்னன்னா கர்த்தர் நீங்க துதிப்பீர்கள், கர்த்தர் வந்து நீங்க கர்த்தர் கழி கூறுவீர்கள், கர்த்தரை கர்த்தர் சந்தோஷமா இருப்பீங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்க. அப்புறம் கர்த்தர் மேல் ஒரு சில சமயத்துல வந்து ஒரு சூழ்நிலை வரலாம், அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள், அப்போ வந்து ஒரு நம்பிக்கையா இருப்பீர்கள்.
சில சமயங்கள்ல வந்து மனம் திரும்பலாம், சில சமயத்துல வந்து நாங்க அடுத்த ஸ்பெக்ட்ரம் போவோம். அப்படின்னா சில சமயங்கள் வாழ்க்கையில பயம் இருக்கலாம், சில சமயங்கள் வந்து நம்ம துக்கப்படலாம், சில சமயங்கள்ல வேதனைகள் இருக்கலாம், சில சமயங்கள் குழப்பங்கள் இருக்கலாம், சில சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே துக்கமும் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கிரீஃப் இருக்கலாம். இப்படி நம்முடைய மனித வாழ்க்கையில வந்து பல வகையான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை வந்து உள்ளவராக ஆராதிக்கணும். அதற்கு வந்து இந்த கவிதை நூல்கள் நம்ம வாசிக்கும் போது அந்த ஒரு ட்ரூ ஸ்பெக்ட்ரம் ஒரு ட்ரூ வர்ஷிப், அது வந்து உண்மையுள்ள ஒரு ஆராதனை வந்து எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம். அது வந்து எப்படி பண்ணலாம்? ஏன்னா நம்ம இந்த கவிதை நூலை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டு ஆராய்ச்சி பாடுற பாடல்கள் இருக்கு, நன்றி செலுத்துகிற பாடல்கள் இருக்கு, அதே சமயம் துக்கப்படுகிற பாடல்கள் இருக்கு, அதே மாதிரி மனம் திரும்புதலின் பாடல் இருக்கு, பயத்தின் பாடல், ஆண்டவரே என் இறைச்சியும் என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிறது இருக்கான். கர்த்தரை நம்புகிறாங்க. நம்ம வந்து படிக்கணும் தமிழ் என்ன இருந்தது, the horses are ready for the battle but the victory comes from the Lord. குதிரைகள் வந்து யுத்தத்துக்கு தயாரா இருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அது அந்த தமிழ் என்ன எப்படி வரும் அந்த வசனம் சொல்லும் போது யாரா தெரியுங்க? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், நான் ஜெயமோ கர்த்தரால் வரும். இது வந்து இது ஒரு அடுத்த ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் போவோம், அதுல வந்து இந்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வரும். இதுல என்ன பண்ணாங்கன்னா, இது என்னன்னா கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வெளிப்பாடு. என்னன்னா அவன் அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வர்ஷிப், இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவிதை நூல்கள்ல வந்து சந்தோஷப்பட்டு செய்யற வர்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் நன்றி செலுத்துகிற வர்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து துதி செய்கிற வர்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கர்த்தரை கொண்டாடுகிற விஷயங்கள் இருக்கு, கர்த்தரை நம்புகிற விஷயங்கள் இருக்கு, நம்பிக்கையா இருக்கிற விஷயங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் கர்த்தரை எதிர்நோக்கி இருக்கிறது ஒரு இதா இருக்கு, அப்புறம் வந்து மனம் திரும்புதல் இருக்கு, பயம் இருக்கு, துக்கங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. இது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஆராதிக்கிறது எப்படி எல்லாமே வந்து இந்த கவிதை நூல்கள் இருக்கிறதுனால நம்ம உண்மையுள்ளவெல்லாம் எப்படி ஆராதனை செய்யலாம். ஒரு நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருக்கலாம், சங்கீதம் 137:9 பிள்ளை எடுத்து கல்லில் மோதி இருக்கிறன்னு பாக்கியவான். அது ஏன் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லணும்னா இம்ப்ரிகேட்டரி சான்ஸ். இம்ப்ரிகேட்டரி சான்ஸ்னா ஒருத்தர் மேல சாபத்தை கொண்டு வர சொல்லி பாடுகிற பாடல். அதாவது இப்போ யூதர்கள் வந்து பாபிலோனிய தேசத்தில் வந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அடிமைகளாக கொண்டு போகப்படும் போது அந்த காலத்துல வந்து ஒரு தேசம் அடிமையா கொண்டு போறது பிக்னிக் போற மாதிரி கிடையாது. அவனுடைய குடும்பங்களை பல பேரை கொன்று குவித்து அடிமையா கொண்டு போவாங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த அடிமைகளை அந்த ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்கும் போது நிறைய பேர் கொண்டுருவாங்க. சில பேர் வந்து அடிமைகளை பிடிச்சி அடிமை வேலை செய்வதற்காகவும் அடிமைகளை விற்பதற்காகவும் அவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அதிகத்தரமாக பெண்களை வந்து அடிமையா கொண்டு போவாங்க, ஆண்களை அடிமையா கொண்டு போவாங்க, பெண்களையும் கொண்டு போவாங்க. அந்த அடிமைகளா கொண்டு போகும்போது அந்த பெண்களுக்கு வந்து கையில சின்ன குழந்தைகள் இருக்குங்க, அந்த அடிமை பெண்களை இவங்களே அடிமை வளர்ந்து வச்சு செய்ய வைக்கணும்னா கையில குழந்தை இருந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், அது தேவையில்லாத விஷயம் யோசிப்பாங்க. அப்ப என்ன பண்ண, இந்த ஆக்கிரமிப்பு செய்யும் தேசம் என்ன பண்ணுவோம்னா குழந்தைகள் எடுத்தாங்கன்னா குழந்தைங்க பிடிச்சி அப்பவே கழுத்தெடுத்து வீசிடுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த குழந்தைங்க காலை பிடிச்சி அப்படியே பாறையில அடிச்சு கொண்டு அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வந்து எவரே குழந்தைகளுக்கும் அதே நிலைமை தான் நடந்தது. அதனாலதான் வந்து இவங்க இந்த இம்ப்ரிகேட்டரிசம் துக்கப்பட்டு இந்த சாபத்தை வரவழைக்கிறதான இந்த ஒரு ஒரு பாடல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதிக்கிறன்னு பாக்கியவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுடைய குழந்தைகளுக்கு நீ இப்படி பண்ண, எங்களுடைய தேசத்தை நீங்க அழிச்சிருக்கீங்க, உங்களை அழிப்பதற்கு ஒருத்தன் வருவான், உங்களை அழிப்பதற்கு ஒரு தேசம் வரும், அவன் உங்களை ஆக்கிரமிப்பு செய்வான். அப்ப எங்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உங்களுக்கும் நடக்கும். அப்போ அதை நான் சொல்றேன், உன்னை அழிக்க வரான் பத்தி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்க. அப்ப என்னன்னா இதுல வந்து துக்கத்தின் வெளிப்பாடாக வருகிற ஒரு விஷயம். அதனால வந்து இதை வந்து நம்ம பிப்ளிக்கல் நார்ம் எடுத்து ஓகே இதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ அதான் சொல்றேன், இப்போ வந்து ஒவ்வொரு இந்த கவிதைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த என்டர் வர்ஷிப் ஸ்பெக்ட்ரம், இந்த பல வகையான சூழ்நிலைகள், பல வகையான இதில் வந்து எப்படி கர்த்தரை உண்மையாக ஆராதிப்பது,
அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதுல பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு விஷயம், ஒரே ஒரு சிந்தனையோடு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது என்னன்னா இந்த மொத்த இந்த கவிதை நூல்கள் வந்து ஒரு 4 விஷயங்களை வந்து நீங்க இந்த ரொம்ப முக்கியமா பார்க்கலாம். முதலாவது கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய இந்த அதிகாரம், இந்த சாவரன்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஹியூமன் வீக்னஸ், மனிதனுடைய பலவீனங்கள். we are finite and fragile, அதாவது நம்ம வந்து ரொம்பவும் பலவீனமானவர்கள். அப்போ வந்து என்ன பண்ண, கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருந்தால் மாத்திரமே நம்ம பிழைக்க முடியும். அப்போ வந்து மனிதன் பலவீனமானவன். ஆனால் கர்த்தர் யாரு? கர்த்தர் அதிகாரம் உள்ள அவரு, கர்த்தர் அதிகாரம் உள்ளவர். நாம யாரு? மனிதர்கள் வந்து பலவீனமானவர்கள். 3, இது ரெண்டும் இணைப்பதற்காக ஒரு விஷயம் என்னன்னா கர்த்தருடைய இந்த உடன்படிக்கை, covenant faithfulness, உடன்படிக்கை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதுல வந்து என்ன பண்ணா மேசியாவை எதிர்நோக்கி இருத்தல், அதாவது மேசியாவை நோக்கி இருத்தல், அதாவது ஆன்டிசிபேஷன் ஆஃப் தி மெசியா, மேசியாவை எதிர்பார்த்திருக்கிறது, கிறிஸ்துவை எதிர்பார்த்திருக்கிறது. இந்த 4 விஷயங்கள் வந்து இந்த சங்கீத நூல்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து இதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? நம்பர் 1, கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் கர்த்தருக்கு தான் இருக்கிறது. அப்படின்னு என்னன்னும் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறதுல the fear of the Lord is the beginning of wisdom, இல்லையா? அப்போ வந்து முதல் வந்து கர்த்தர் எல்லாருக்கும் அதிகாரி அவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய இந்த குணாட்சிகளை நம்ம தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் நம்பர் 1. 2வது, கர்த்தர் நம்மளுடன் என்ன பண்றாரு? உடன்படிக்கப்படுகிறார். அப்ப கர்த்தர் நம்மளோட உடன்படிக்கப்படும்போது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடனான ஒரு சீரான ஒரு சரியான உறவில் நாம் இருக்க வேண்டும். அப்போ வந்து நான் பெரியாலே அந்த மேட்டுமைகளும் பெருமைகளும் அதெல்லாம் இல்லாம கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருடனான ஒரு சரியான உறவில் நம்ம இருக்க வேண்டும். 3வது, அப்பதான் வந்து என்னன்னா நாம ஹியூமன் வீக்னஸ், அதாவது மனிதனுடைய பலவீனங்கள். இப்ப கர்த்தருக்கு பயந்திருந்தால், கர்த்தருடனான சரியான உறவில் நாம் இருந்தால், அடுத்து என்னன்னா we can have a practical wise. அப்போ வந்து அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறி நம்ம வந்து ஒரு ஞானமான ஒரு புத்தியான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அப்ப நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்குறோம், எந்த விஷயத்துக்கு வேல்யூ கொடுக்குறோம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட நம்ம வந்து முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், எப்படிப்பட்ட உறவுகளை நம்ம மேற்கொள்கிறோம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரியா செய்யணும். இதனுடைய அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு நம்ம தெரியுதுன்னா, ஏன்னா இந்த எபிரேய கவிதை நூல்கள் தெளிவா இருக்குது. என்னன்னா கர்த்தர் சர்வாதிகாரி, கர்த்தருக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. கர்த்தரே அவரே சிருஷ்டிகர், அதாவது ஹீஸ் எ கிரியேட்டர். எல்லாம் அந்த வானத்தி பூமி சிருஷ்டித்தவர் அவரே. அப்ப அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, அந்த விஷயத்த புரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படணும். நம்பர் 2, அதாவது கவர்மெண்டல் ஃபைட், அதாவது உடன்படிக்கை. கர்த்தர் நம்மளோட உடன்படிக்கையை வந்து அறுவடை செய்திருக்கார். அந்த உடன்படிக்கை என்ன பண்ணணும்னா அதுக்கான நம்ம பதில் என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு சரியான உறவுகள் நமக்கு இருக்கும். 3வது, மனித பலவீனங்கள். அந்த மனித பலவீனங்கள் என்னாகும்? கர்த்தருக்கு பயந்திருந்தால், கர்த்தருடைய சரியான உறவுகள் இருந்தால் நமக்கு என்னன்னா நம்ம சரியான ஞானமான சிந்தனைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்ப நம்முடைய முன்னுரிமைகள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய உறவுகள் எல்லாமே வந்து சரியானதாக இருக்கும். அப்ப என்னன்னா இந்த 5 புத்தகங்களை வந்து நம்ம ஒன்னா வந்து ஒரு முழுமையான ஒரு இறையியல் புத்தகமாக எல்லாம் 5 புத்தகம் சேர்ந்து. இந்த 5க்கும் மினிஸ்ட்ரியில ஊழியத்துல வந்து பல விதங்கள் இருக்கு. இப்போ யோபு புத்தகத்தை எடுத்துட்டோம்னா நீங்க வந்து இந்த கவுன்சிலிங் பண்றதுக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற துன்பங்கள் துக்கங்கள் ஏன் நடக்குது அதை பத்தி தானே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். யாருக்காவது அதை பத்தி கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அந்த புத்தகத்தை பயன்படும். 2வது, ஆராதனை செய்வது எப்படி. அப்ப அந்த வொர்ஷிப் லீடர்ஸ் இல்லைங்களா, இப்போ அந்த ஒவ்வொரு சர்ச்லயும் வொர்ஷிப் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும்னா அவங்களுக்கான ஞானத்தை கொடுக்கணும்னா இந்த
இந்த சங்கீத புத்தகத்தை கொடுக்கணும். அடுத்து வந்து டிசைபிள்ஷிப், சீஷத்துவம், முடிவெடுத்தல், ஒருத்தரை சீஷத்துவம் பண்றது, ஒருத்தரை சீஷரா வந்து வழிநடத்துறது. அதற்கு என்ன பண்ணணும்னா இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நேவிகேட்டிங் செக்குலரிசம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்குலரிஸ்டிக் ஐடியாஸ், ஏத்திஸ்டிக் ஐடியாஸ் வந்து ஓகே நாங்கள் வந்து இதெல்லாம் பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் வி பிலீவ் இன் சயின்ஸ், வி பிலீவ் இன் தட், வி பிலீவ் இன் நேச்சுரலிசம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து இந்த ஞானங்களுக்கும் இந்த பிலாசபிஸ் சிந்தனைகளுக்கும் தத்துவ ஞானங்களுக்கும் இடையில் கர்த்தரை வந்து எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரசங்கி புத்தகத்தை வந்து நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து திருமணமும் உறவும் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் நமக்காக அந்த அன்பிற்கும் திருமணத்திற்கும் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் என்னன்னா இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு தேவைப்படும். அதாவது என்னன்னா இந்த புத்தகம் வந்து நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுலயும் நமக்கு பயன்படும். அதே சமயத்துல வந்து இந்த புத்தகங்களை இந்த ஊழியத்திற்காகவும் பயன்படுத்தலாம். கவுன்சிலிங் பண்ணணுமா, நீங்க வந்து யோக புத்தகம் பண்ணலாம். ஆராதனை செய்யறதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இல்ல ஆராதனை செய்யற இந்த டீமுக்கு நீங்க வந்து சில சிந்தனைகளை கொடுக்கணுமா, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமா, அவங்களை வழிநடத்தணுமா, இந்த சங்கீத புத்தகத்தை நீங்க பண்ணுங்க. சிலரை சீசத்துவம் பண்ணுவாங்க, சீசராக வழிநடத்த வேண்டுமா, அவர்கள் வந்து நீதிமொழிகள் வந்து அவங்க நடத்துங்க. சில பேர் வந்து இந்த சரியான புரிதல், இந்த வேர்ல்டு பிலாசபிஸ், அந்த மாதிரி உலக பிரகாரமான இந்த பிலாசபிஸ் பல விஷயங்கள் அதுல கஷ்டப்படுறாங்களா, நீங்க வந்து இதுல நீங்க பிரசங்கிலிருந்து அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை நீங்க வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு, அன்பு, திருமணம், இதுல இருக்கிற விஷயங்களை பத்தி இருக்கணும் உன்னத பாட்டுல இருந்து பண்ணலாம். சிலர் கேள்வியெல்லாம் உன்னத பாட்டுல எப்படி சார் பண்றது கஷ்டம் அப்படின்னு யோசிக்கலாம். அதை பத்தி நம்ம உன்னத பாட்டு படிக்கும்போதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எபிரேய கவிதைகள் வந்து 3 விஷயங்கள் நம்ம இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அன்றைக்கு எழுதின எபிரேய கவிதைகள் இன்னைக்கு நமக்கு வந்து எப்படி வந்து பயன்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, முதல் மெக்கானிக்ஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம முதல் ஸ்டெப் இது இப்படிதான் நம்ம வந்து இந்த புத்தகத்தை இந்த 5 கவிதை நூல்கள் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்பர் 1 என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இந்த கவிதை நூல்கள் வந்து எப்படிப்பட்டதான சிந்தனைகள் இருக்கிறது, எப்படிப்பட்டதான இணை சிந்தனைகள் இருக்கிறது, எப்படிப்பட்டதான உருவகங்கள் இருக்கிறது, அதாவது இந்த கவிதை நூல்களின் அமைப்பை முழுவதுமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் படி. நம்ம என்ன பண்ணணும், கவிதை நூல்களின் அமைப்பு, அதனுடைய சிந்தனைகள், அது எப்படிப்பட்ட சிந்தனைகள் அதுல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு, அது எப்படிப்பட்டதான இணை நடைகள் அதுல இருக்கிறது, எப்படிப்பட்டதான உருவங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2வது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மீனிங், வாட் இட் சேஸ், அதாவது இந்த கவிதை நூல்கள் என்ன சொல்லுகிறது. முதலாவது ஸ்டெப் என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ், அதாவது கவிதை நூல்கள் எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, 2வது இந்த கவிதை நூல்கள் என்ன சொல்கிறது, சாவரின் காட், கர்த்தர், அப்புறம் ஹியூமன் டிபெண்டன்ஸ், நம்ம வந்து கர்த்தரை சார்ந்திருக்குதல், ஆனஸ்ட் வர்ஷிப், உண்மையான ஆராதனை, ஃபவுண்டேஷனல் விஸ்டம், அதாவது அந்த அடிப்படை ஞானம், இதெல்லாம் அதுதான் வந்து அந்த மீனிங், அதாவது இந்த புத்தகங்கள் என்ன சொல்லுகிறதுங்கிறது இருக்கு. 3வது விஷயம்னா வேரக்லிவ்ஸ், இது வந்து ஊழியம், மினிஸ்ட்ரி, நம்முடைய பிரசங்கம், கவுன்சிலிங், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, சீஷத்துவம், இது எல்லாத்துலயும் வந்து இந்த விஷயங்களையும் பயன்படுத்தலாம். ஆரம்பம் எப்படி இருக்கு, முதல்ல இந்த எபிரேய கவிதையினுடைய அமைப்பை நம்ம வந்து கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த எபிரேய கவிதைகளுக்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த அமைப்பு தெரிஞ்சாதான் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த இணை நடை இதெல்லாம் படிச்சு பேரலிசம் இதெல்லாம் எப்படி அந்த அமைப்பு தெரிஞ்சாதான் அதனுடைய அர்த்தம் முழுசா நமக்கு தெரியும். முதலாவது என்ன பண்ண போறோம், அதனுடைய அமைப்பை தெரிந்து கொள்ள போகிறோம். 2வது என்ன பண்ண போறோம், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அது எப்படி ஊழியத்தில் பயன்பட போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்.
இதுதான் வந்து இந்த எபிரேய கவிதை நூல்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதாவது படிக்கிறதான ஒரு முறையா இருக்கும். இப்படி நம்ம படிச்சோம்னா நமக்கு ரொம்ப ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். என்ன பண்ணணும்னா, நம்பர் 1 அது வந்து அதனுடைய அமைப்பை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதன் ஊழியத்துல வந்து அதுக்கு நமக்கு எப்படி நமக்கு பயன்பட போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏதாவது கேள்விகள் நம்ம கிட்ட ஒரு சில 1-2 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. பாஸ்டர் அலெக்ஸ் சார், பிரதர், கேள்வியில இல்ல, ஒரு டவுட் தான். நீங்க இந்த கவிதை புத்தகங்களை வந்து தனித்தனியா தான் இப்ப நம்ம சேர்த்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தனித்தனியா படிக்கும் போதுதானே அதுல இருக்கிற ஒரு நடைமுறை காரியங்கள், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். சேர்த்து படிக்கும் போது கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரியே இருக்கும் பிரதர். இல்ல நம்ம வந்து தனித்தனியா படிப்போம், ஆனால் அது ஒரு தொடர்ச்சியாக படிப்போம். இப்ப அதாவது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி படிக்க போறது கிடையாது. புத்தகம் போய் புத்தகமா தான் போவோம். ஆனா வந்து ஒரு யோபுன்னா அது வந்து தனியா மட்டும் இங்க எடுத்து வைக்காம இந்த யோபு இந்த மற்ற கவிதை நூல்கள் ஒன்றா வைத்து பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம ஒன்னா பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப யோபு புத்தகம் கவுன்சிலிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி, சங்கீத புத்தகம் ஆராதனைக்கு, அப்புறம் இந்த நீதிமொழிகள் வந்து சீசத்துவத்திற்கு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அந்த கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு யோபு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீதிமான்கள் என்று பிடிக்கிறார்கள். சங்கீதம் வந்து நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், இப்படி வந்து எல்லாமே கனெக்டடா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒரு தொடர்ச்சியா பார்ப்போம். ஆனா வந்து ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி படிக்க போறது இல்லை, ஒரு புத்தகமா தான் பார்ப்போம். ஆனா அது வந்து இந்த 5 புத்தகத்துல ஒரு தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே பிரதர், தேங்க்யூ. Pastor, can you please give me a kind of feedback whether Hobby Go is good or not? Because since it's a new genre, new things, I don't know whether this is a suitable way to go. But I think this is a right way to learn it. But still, you let me know if I have to change anything. ஓகே, நம்ம ஜாம் பண்ணலாம். ஓகேங்க, நாளைக்கு வகுப்பு நடைபெறும், யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். மற்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம ஜாம் பண்ணலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த 4 வகுப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கற்றுக்கொண்ட விஷயங்களை நாங்கள் மனதில் வைத்து செயல்பட உதவி செய்யுங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. வருகிற நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் பங்கெடுத்து உற்சாகமாய் உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much. We'll see you tomorrow. Okay? Thank you, Pastor. Thank you so much. Thank you, sir. Thank you, Pastor. Thank you.